ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவில் இருக்க அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போது அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம மேக்ஸில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேயே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ. இது நான் 5 ஆப்ரேஷன் தான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிஷன் வந்து போடலாம். இப்போ நார்மலாக நம்ம அடிஷன் வந்து எப்படி ஒரு நார்மல் மேக்ஸில் வந்து அடிஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், ஸோ அதே சேம் லாஜிக்கில் தான் இதுவும் ஒர்க் ஆகும். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு பி ஈக்குவல் டு ஒரு 20 இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு போட்டேன்னா ஏ ப்ளஸ் பி. நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ 10 + 20 வந்து ஆல்ரெடி 30 தான் வரப்போகுது. ஸோ 30 வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது அதோட 2 டேட்டா டைப்பே வந்து வச்சுட்டு செக் பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து ஏ இருக்குது, ஏ வந்து எனக்கு வந்து 10ங்கிறது இருக்குது, பிங்கிறது வந்து 20 இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்ட்டு டேட்டா டைப் எனக்கு ஆட் பண்ணி 30ங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. சப்போஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இங்கே அதுக்கும் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஸ்ட்ரிங் எஸ்சி ஈக்குவல் டு நம்ம சேனல் நேமே வச்சுக்கலாம், சிஎஸ்சி. ஓகேவா, இதோடய நான் முன்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் எஸ், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஸ்ங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, ஏங்கிறது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பா. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ப்ரோக்ராம் என்னவா எடுத்துக்கிச்சுன்னா, ஃபஸ்ட் இருக்கிறதும் எனக்கு ஸ்ட்ரிங் தான், ஸோ அடுத்து வரதும் எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு 10, 20 அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் இந்த எஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதை நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் எஸ், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். 30 சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, ஏ வந்து இன்டிஜர், பி இன்டிஜர். ஸோ ரெண்டு வேல்யூ எடுத்து செக் பண்ணியிருக்கு, ரெண்டுமே சேம் டேட்டா டைப். அப்போ 30ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதோட சேர்த்து ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா சேம் இதே லாஜிக் தான். ஓகேவா, நான் இதை எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுலேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் நம்ம நார்மலாக மேக்ஸில் வந்து சப்ராக்ஷன் வந்து எப்படி போடுவோமோ அதே தான். 20, இது வந்து 10 மாற்றிக்கிறேன். மைனஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதில் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குன்னா 20 - 10, 10ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் சப்ராக்ஷன். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனும். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம நார்மலாக மேக்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டாருங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ரன் பண்ணுறேன். 200 அப்படிங்கிறது வந்து எனக்கு 2 மல்டிப்ளை ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் டிவிஷன் அப்படின்னா, ஓகே, சேவ் பண்ணிட்டு அடுத்து ரன் பண்ணி பண்ணுறேன். ஸோ 20 / 10, 2ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நார்மலாக 20 / 10 இருந்துச்சுன்னா நார்மலாக 2ங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டுது. சப்போஸ் இங்கே வந்து 22 அப்படி இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். 22 இருந்தாலுமே எனக்கு 2ங்கிறது தான் வந்து பிரிண்ட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, இது வந்து இன்டீஜர் அப்படிங்கிறதுனால டாட் வச்ச வேல்யூ வந்து இதில் வராதா. ஸோ டாட் வச்சிருந்தா என்ன வரும், டபுளுங்கிறதுல வந்து வந்துருமா, டபுள் அப்படின்னா ஃப்ளோட்டுங்கிறதுல வந்து வருமா. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக கால்குலேட்டரில் என்ன வேல்யூ வருமோ டிவைட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து வராது. ஸோ நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, டபுள் அந்த ஆக்சுவல் வேல்யூ எனக்கு வரணும் அப்படின்னா இதை வந்து இன்டீஜர் வந்து நான் டபுளாக மாற்றணும். UPLE டபுள். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஆகிட்டு எனக்கு 2.2 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு இன்டீஜர் அண்டு டபுளுக்கு. நம்ம இது லாஸ்ட் வீடியோ இதுலேயே பார்த்துருப்போம், டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்லேயே. நெக்ஸ்ட் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இதை வந்து நான் இன்டீஜராகவே மாற்றிக்கிறேன் மறுபடியும். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒரு 20ன்னு வச்சுக்கிறேன், பி ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாடுலோக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை நான் மென்ஷன் பண்ணேன் இன்ட்டுன்னு. ஓகே ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 0ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நார்மல் டிவைட் அண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி தான். ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா, இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இங்கே வந்து 22 நம்ம லாஸ்ட்டில் வச்சோமா, ஸோ அதே சேம் 22 வைக்கிறேன்.
22 mod 10 அப்படின்னு போட்டோன்னா 2ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது எப்படி சிம்பிளாக ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம நார்மலாக சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும். இப்போ 22 இருக்குன்னா வைங்களேன், 22ல் 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஸோ நான் எழுதி காட்டுறேன் பாருங்களேன். 22 மைனஸ் 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 12ங்கிறது வந்து வருமா? ஸோ மறுபடியும் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, மாடுலோ அப்படிங்கிறதுனால அகைன் வந்து இந்த 10 விட இந்த கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணும். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் அதே 10ஆல் வந்து டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன வரும்? 2ங்கிறது வந்து வருமா? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த பிங்கிறத விட கம்மியாக இருக்கா? ஸோ இதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்படி தான் வந்து மாடுல் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.